உயிருடன் இருக்கின்றான் என்று கூறி அவனை அவன் தாயிடம் ஒப்படைத்தார். 1 அரசர்கள் 17ஆம் அதிகாரம் 23வது வசனம். 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 23வது வசனம். இன்றைக்கு உலக குழந்தைகள் உரிமை தினமாக கொண்டாடிட்டு வராங்க. அதாவது பார்த்தீங்கன்னா 1954 அதாவது யூனிவர்சல் லெவலில் உலக அளவிலே குழந்தைகள் தினம் கொண்டாடப்பட வேண்டும் என்று ஐநா தீர்மானித்தார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1959ஆம் ஆண்டு என்ன செய்கிறேன், நவம்பர் மாதம் 20ஆம் தேதி இன்றைக்கு சிறப்பான ஒரு நாள் குழந்தைகள் உரிமை தினமாக நாம் கொண்டாடிட்டோம். அப்போ இந்த குழந்தைகள் உரிமை தினமாக நம்ம கொண்டாடிட்டு வர சூழலில் நம்ம மத்தியிலே வாழ்கின்ற எண்ணற்ற குழந்தைகளை நாம் நினைத்து பார்க்க நாம் அழைக்கப்படுகின்றோம். ஏனென்றால் இன்றைக்கு இருக்கிற காலகட்டங்களில் இந்த சிறுவர்கள் அதிகமாகவே பல இடங்களிலே வன்முறைக்கு ஆளாக்கப்படுவதை நம்ம கண்கூடாய் கண்டு வருகிறோம் அல்லது கேட்டும் வருகின்றோம். இதில் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னாக்கா, பிள்ளைகளுடைய உரிமைகள் மறுக்கப்படுகிற ஒரு சூழல். அதாவது அரசாங்கம்லாம் என்ன செய்கிறேன்னா, இந்த குழந்தை தொழிலாளர் வேண்டாம்னாங்க, குழந்தைகளுக்கு நல்ல ஆரோக்கியமான உணவு கொடுக்கப்பட வேண்டும், குழந்தைகள் சுகாதாரமாக இருக்கணும், தூய்மையை காக்க வேண்டும். இதெல்லாம் அரசாங்கமும் சில முயற்சிகள் எடுத்து பிற்காலத்தில் எதிர்கால சந்ததிகள் சிறப்பாக இருக்க வேண்டும், ஒரு ஆரோக்கியமான ஒரு தலைமுறையை உருவாக்க வேண்டும் என்று அரசும் இதான் பண்ணுறாங்க. அவர்கள் இந்த மாதிரி சில விஷயங்களை செஞ்சுட்டு வராங்க. சட்டங்கள் ரீதியாக அவர்கள் செய்து வருகிறார்கள். அது பாராட்டுதற்குரியது. திருமறையில் கூட பார்த்தீங்கன்னாக்கா, ஏழை ஒரு சாரிபாத் ஊரை சேர்ந்த ஒரு அம்மா, வயதான ஒரு அம்மா, அவங்களுக்கு வேறு துணை இல்லை, ஒரே சிறுவன் தான், சின்ன பிள்ளை. அந்த மகன் அதிகமாய் நோய்வாய்ப்பட்டு அது மரிக்கிற அந்த தருவாயில் தாயின் மடியில் இருக்கிறாங்க. அப்போது கடவுள் என்ன செய்கிறார், எலியா என்ற ஒரு இறைவாக்கினரை அந்த ஊருக்கு அந்த தாயிடம் அனுப்புகின்றார். அப்போது அவங்களிடத்துல இந்த வறுமை பசி எல்லாம் இருக்கின்ற ஒரு சூழலிலே அந்த குழந்தையை இந்த தாயார் சொல்றாங்க, இந்த குழந்தை சிக்கா இருக்கிறாங்க, இந்த குழந்தை சாக போகிறான், ஒன்றும் இல்லை அப்படின்னு. அப்போ என்ன சார், குழந்தை மரிச்சிருச்சோ அப்படின்னு இருக்கிற ஒரு நிலைமை. அப்போ இந்த சூழல்லாம் இருக்கும்போது எலியா உடனடியாக தாமதிக்காமல் அந்த குழந்தையை தாயின் மடியிலிருந்து தூக்கி கொண்டு மேலறைக்கு தான் தங்கியிருந்த இடத்துக்கு போயிட்டு அந்த குழந்தையை உயிர் பெற செய்வதற்கு அவர் முயற்சிக்கின்றார். தாயும் அந்த செய்தியை சொல்லுகின்றார், எலியாவும் அந்த குழந்தையினுடைய வாழ்வு மீண்டும் பெறுவதற்கு முயற்சி செய்கிறார். அப்படி என்றால் இந்த குழந்தைகள் வாழ வேண்டும், குழந்தைகள் சிறந்தவர்களாக சந்ததிகளாக உருவாக்கப்பட வேண்டும், இதற்கு யாரும் தடையாக இருக்கக்கூடாது. அப்படி என்றால் இந்த இறையாட்சிக்கு உட்பட்ட, அதான் இறையாட்சி அவர்களுடையது தான் என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் குழந்தைகளை முன்னிறுத்தி தான் சொல்லுகிறார். அப்படி என்றால் இன்றைக்கு உரிமைகள் பல இடங்களிலே மறுக்கப்படுகிற ஒரு சூழல். அப்படி என்றால் இந்த குழந்தைகள் எங்கெல்லாம் அவருடைய உரிமைகள் பாதுகாக்கப்படாமல் அவர்கள் அதிகமாக துன்புறுத்துதலை வன்கொடுமைகளை ஏறெடுக்கிறார்களோ அங்கெல்லாம் கடவுளும் அவங்க கூட இருக்கிறார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் அவங்க கூட இருந்து விடுதலை வாழ்வை அவங்களுக்கு கொடுக்கின்றார். ஆகவே அன்றைக்கு எலியா மிகப்பெரிய ஒரு அற்புதத்தை அந்த குடும்பத்துக்கு செய்து அந்த ஏழை தாயினுடைய கண்ணீரை போக்கி மீண்டும் அந்த மகன் உயிர் பெற செய்தார் அல்லவா? அப்படி என்றால் இன்றைக்கும் எத்தனையோ குடும்பங்களிலே சிறு பிள்ளைகளை கொடுத்து தவிக்கின்ற பெற்றோருடைய கண்ணீரும் ஆண்டவருடைய திருமணையில் எட்டுகிறது, அல்லது இள வயதிலேயே மரிக்கின்றவர்களுடைய கண்ணீரும் ஆண்டவருடைய சமூகத்தில் எட்டுகிறது. கடவுள் எல்லோருக்கும் விடுதலை வாழ்வை வழங்குகின்றார், இருதயத்துக்கு ஆறுதலை கொடுக்கின்றார். ஆகவே அன்றைக்கு எலியா அந்த குழந்தை உயிர் பெற செய்து வாழ்வு கொடுத்தது போல நாமும் அந்த பணியை தொடர்ந்து செய்ய ஆண்டவர் நம்மை அழைக்கின்றார். நாமும் பிற குழந்தைகளுடைய வாழ்விலே அவர்கள் உரிமையை, வாழ்வாதாரத்தை பெற்றுக்கொள்வதற்கு நம்மை அர்ப்பணிப்போமா? இந்த சிந்தனையோடு இந்த நாளை நீங்கள் துவங்குங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த நாள் ஆசீர்வாதமாக அமைய கிருபை தாரும். மீட்பரேசுவை ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் கடவுளே. ஆமென்.